சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்தவர் எம்ஜிஆர். 1917ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்த இவர் 1936ஆம் ஆண்டு வெளியான சதிலீலாவதி படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் கேரக்டர் நடிகராக நடித்து பிற நாயகனாக உயர்ந்த எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகனாக வளர்ந்தார். நடிப்பு மட்டுமல்லாமல் இயக்கம், தயாரிப்பு என பன்முக திறமைகளை வளர்த்து கொண்ட எம்ஜிஆரின் புகழ்காலத்தால் அழியாதது என்பதற்காக பல சான்றுகள் உள்ளது. இன்றைய அரசியல்வாதிகள், திரைத்துறையினர் கூட தங்களது மேடை பேச்சுக்களில் எம்ஜிஆர் பற்றி பேசாமல் இருந்ததில்லை என்று சொல்லலாம். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் 3 திருமணங்கள் செய்துள்ளார். பெரும்பாலானோருக்கு எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாள் என்பதுதான் தெரியும். ஆனால் ஜானகி அம்மாவை திருமணம் செய்வதற்கு முன்பு எம்ஜிஆர் 2 முறை திருமணம் செய்துள்ளார். இதில் முதல் மனைவி பெயர்தான் தங்கமணி என்கிற பார்கவி. வீட்டில் அம்மா பார்த்து வைத்த பெண்ணான பார்கவியை எம்ஜிஆர் 1939ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் பார்கவியின் மீது அன்பும் பாசமும் அதிகளவில் வைத்திருந்த எம்ஜிஆர் சென்னையில் போர் நடந்தபோது மனைவி பார்கவியை அவரது ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதுதான் அவர் பார்கவியை கடைசியாக பார்த்த நாள். அடுத்த சில வாரங்களில் அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி மட்டுமே எம்ஜிஆருக்கு கிடைத்துள்ளது. இதனால் எம்ஜிஆர் ஊருக்கு புறப்பட்டு சென்றபோது இவர் போவதற்குள் பார்கவியை உறவினர்கள் அடக்கம் செய்துவிட்டார்கள். இதனால் மனமுடைந்து போன எம்ஜிஆர் தனது மனைவி பார்கவியை நினைத்து கொண்டே வாழ்ந்துள்ளார். தன் தம்பி அவருடைய மனைவி மீது இவ்வளவு அன்பும் அக்கறையும் வைத்து கொண்டு இருக்கிறானே, அவர் இறந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொள்வானோ என்ற எண்ணத்தில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கிரபாணி எம்ஜிஆருக்கு எங்கு சென்றாலும் அவருக்கு துணையாக ஒரு ஆளை அனுப்பிவிடுவாராம். உடல்நலக்குறைவால் இறந்த தனது மனைவி இறுதி நாட்களில் என்ன நினைத்திருப்பாளோ என்ற யோசனையோடு சுற்றி கொண்டிருந்த எம்ஜிஆர் ஜீவரத்தினம் என்ற பாடகியின் மூலம் இறந்த ஆவியுடன் பேசலாம் என்பதை தெரிந்து கொள்கிறார். இதனால் தனது மனைவி தங்கமணியிடம் பார்கவி பேசலாம் என்று எண்ணி ஜீவரத்தினம் மற்றும் அவரது கணவரை அணுகியுள்ளார். மூவரும் சேர்ந்து ஆவியை அழைத்து பேசக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் செல்கின்றனர். ஆனால் அங்கேயெல்லாம் தங்கமணி என்ற ஆண் ஆவிதான் வந்துள்ளது. எம்ஜிஆரின் மனைவி வரவில்லை. இதனால் விரக்தியான எம்ஜிஆர் அந்த முயற்சியை கைவிடுகிறார். அதன் பிறகு 1942ஆம் ஆண்டு வீட்டில் பார்த்த சதானந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். அவரும் 1962ஆம் ஆண்டு இறந்துவிட அதற்கு முன்பே நடிகை ஜானகியை பார்த்த எம்ஜிஆர் தங்கமணி போலவே இருக்கிறார் என்பதால் ஜானகி அம்மாவுடன் நெருங்கி பழகி அவரையே காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.